மேத்தாவின் டிஜிட்டல் கம்பேனியன் எனப்படும் பாலியல் உரையாடல் AI chatbot எங்கே செல்கிறது சமூக ஊடகம்? தஞ்சோங் காராங் செம்பனை எண்ணெய் ஆலயத்தில் கொதிகலன் வெடிப்பு, இந்திய பிரஜை உட்பட 4 வெளிநாட்டு தொழிலாளர்கள் காயம். நியூசிலாந்தில் ஏற்பட்டுள்ள மோசமான வானிலையால் மலேசியர்கள் பாதிக்கப்படவில்லை. விஸ்மா புத்ரா தகவல். பாசிர் மாசில் சொந்த மகனையே கத்தியால் குத்திய தந்தை, 7 நாட்கள் தடுத்து வைப்பு. கோத்தாதிங்கியில் கோர விபத்து, சிறுவன் பலி, 10 பேர் காயம். குவாலா ஸ்லாங்கோர் தஞ்சோங் காராங்கில் உள்ள ஒரு செம்பனை எண்ணெய் ஆலையில் இன்று காலை பாய்லர் கொதிகலன் வெடித்ததில் 4 வெளிநாட்டு தொழிலாளர்கள் தீக்காயங்களுக்கு ஆளாகினர். தொழிலாளர்கள் நீராவி கொதிகலனில் தண்ணீரை சூடாக்கும் போது ஏற்பட்ட வெடிப்பால் தீ ஏற்பட்டது. இதையடுத்து பெஸ்தாரிஜையா நிலையத்திற்கு காலை 8:55 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததாக ஸ்லாங்கோர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குநர் அமர் முக்லிஸ் மொக்தார் தெரிவித்தார். எனினும் தீயணைப்பு வண்டி சென்று சேருவதற்குள் தீ அணைக்கப்பட்டுவிட்டது. பாதிக்கப்பட்ட 4வரில் 2 நேபாளிகள், தலா ஒருவர் இந்திய பிரஜை மற்றும் வங்காளதேசி ஆவர். 20 முதல் 30 வயதிலான அவர்களுக்கு கால்களில் தீப்புண் காயங்கள் ஏற்பட்டன. அங்கிருந்த பொதுமக்கள் அந்நால்வரையும் தஞ்சோங் காராங் மருத்துவமனையில் சேர்த்தனர். ஜொஹூர் கோத்தாதிங்கியில் 3 வாகனங்கள் மோதிக்கொண்டதில் 10 வயது சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். நேற்றிரவு ஜலான் ஜொஹூர் பாரு மர்சிங் சாலையின் 44.2வது கிலோமீட்டரில் நிகழ்ந்த அந்த விபத்தில் மேலும் 10 பேர் காயமுற்றனர். பலியான சிறுவன் அவனது 47 வயது தாய் ஓட்டி வந்த புரோட்டோன் சாகா காரின் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்தான். அவனுடன் 7 வயது முதல் 87 வயது வரையிலான மேலும் 4 உடனிருந்தனர். பஹாங் ரொம்பேனிலிருந்து கோத்தாதிங்கி செல்லும் வழியில் அந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு எதிர்பாதைக்குள் நுழைந்தது. அதில் தலையில் படுகாயம் ஏற்பட்டு அச்சிறுவன் மரணமுற்றான். புரோடுவா அல்சா காரில் வந்த 34 வயது ஓட்டுநர் மற்றும் 5 பயணிகளும், டொயோட்டா குரோலா குரோஸ் காரை தனியாக ஓட்டி வந்த 33 வயது ஓட்டுநரும் காயமடைந்தனர். பலியான சிறுவனின் சடலம் சவ பரிசோதனைக்காக கோத்தாதிங்கி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. காயமடைந்த 10 பேரும் சிகிச்சைக்காக அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். மெத்தா நிறுவனத்தின் கீழுள்ள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஆகிய அனைத்து சமூக ஊடகங்களும் விரைவில் டிஜிட்டல் கம்பேனியன் என்ற AI chatbot செயலியை கொண்டிருக்கும். வயது குறைந்த 13 வயதினர், சிறார் உள்ளிட்டோருடன் இது பாலியல் உரையாடலை மேற்கொள்ளும். இந்த சாட்பாட்டே சமூக ஊடகங்களின் எதிர்காலமாக இருக்கும் என மெத்தா தலைவர் மார்க் ஜுக்கர்பர்க் நம்புவதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூறுகிறது. இந்த சாட்பாட் செயலியின் செல்வாக்கை காட்டுவதற்காக அவசரமாக கிறிஸ்டின் பெல், ஜூடி டென்ச் மற்றும் மல்யுத்த வீரராக இருந்து நடிகரான ஜான் சேனா போன்ற பிரபலங்களுடன் மெத்தா கைகோர்த்துள்ளது. இந்த பிரபலங்கள் சாட்பாட்டுக்காக தங்கள் குரல்களை கொடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்றாலும் பிரபலங்களின் குரல்கள் பாலியல் உரையாடல்களுக்கு பயன்படுத்தப்படாது என மேத்தா உறுதியளித்துள்ளதாக விஷயமறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. மேத்தாவின் அதிகாரப்பூர்வ AI உதவியாளரான மேத்தா AI மற்றும் பயனர்களால் உருவாக்கப்பட்ட ஏராளமான சாட்பாட்டுகள் பாலியல் ரீதியான உரையாடல்களில் ஈடுபடும் என WSJ கூறியுள்ளது. ஆனால் மெத்தாவின் உத்தரவாதத்திற்கு மாறாக பிரபலங்களின் குரல்களை பயன்படுத்தும் பாட்களும் பாலியல் அரட்டைகளில் ஈடுபட தயாராக இருப்பதாக அது தெரிவிக்கிறது. ஏற்கனவே இணையம் பாதுகாப்பாக இல்லை என்ற கவலை நிலவுகிறது. இதில் டிஜிட்டல் பாலியல் உரையாடல் வேறு வந்தால் எதில் போய் முடியுமோ என வலைத்தளங்களில் பேசிக் கொள்கின்றனர்.
பினாங் கடா பேரா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் பினாங் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏயோன் பிக் சப்ராங் ஜயா பிராய் பினாங்கில் 30 ஏப்ரல் தொடக்கம் 4 மே வரை. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ருசிக்க பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்துகள் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு. ஏயோன் பிக் சப்ராங் ஜயா பிராய் பினாங்கில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். தாய்லாந்தில் பல நாட்களாக போலீசாரிடம் அகப்படாமல் தப்பி வந்த நூதன திருடன் ஒரு வழியாக பிடிபட்டுள்ளான். நிஞ்சா திருடன் என அறியப்பட்ட 22 வயது கொர்ப்ராக் இதுவரை 20 இடங்களில் கைவரிசையை காட்டியுள்ளான். அவனுக்கு எதிராக 13 போலீஸ் நிலையங்களில் புகார் செய்யப்பட்டும் அவனை பிடிக்க முடியாமல் போலீஸ் திணறியது. பயன்படுத்தப்பட்ட பொருட்களை சமூக ஊடகங்களில் விற்பவர்களையே இவன் குறிவைக்கிறான். அப்பொருட்களை வாங்குவதாக பேரம் பேசி பொருட்கள் கைமாறும் நேரத்தில் உரிமையாளரிடமிருந்து அவற்றை பறித்து கொண்டு மோட்டார் சைக்கிள்களில் தப்புவதே அவனது யுக்தியாகும். அப்படி அவன் திருடிச் சென்ற பொருட்களில் மலேசிய ரிங்கிட்டுக்கு சுமார் 8000 ரிங்கிட் மதிப்பிலான கேமரா, ஐபோன் 15 கைபேசிகளும் அடங்கும். அந்த மோட்டார் சைக்கிள்களும் அவனுடையதல்ல, திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளாகும். இந்நிலையில் இவனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து சமூக ஊடக பிரபலமான கன் டச் கன் பொங்பாய் பூன்வெட் என்பவரின் உதவியை நாடினர். கன் போலீசாருடன் இணைந்து சாதுரியமாக வீசிய வலையில் ஏப்ரல் 30ஆம் தேதி அவ்வாடவன் கையும் களவுமாக சிக்கினான். அடுக்குமாடி வீட்டில் புகுந்து தேடிய போது அவன் கட்டில் கடியில் கையும் களவுமாக சிக்கிய வீடியோ வைரலாகி வருகிறது. கிளாந்தான் பசிர்மாஸில் நேற்று சொந்த மகனையே கத்தியால் குத்தி காயப்படுத்திய தந்தை விசாரணைக்காக இன்று முதல் 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கொத்தபாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அந்த உத்தரவை பிறப்பித்தது. கொலை முயற்சி தொடர்பில் குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்க ஏதுவாக 47 வயதான அந்த ஆசிரியர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். முன்னதாக கம்போங் பெங்கோல் சே டோலில் காய்கறி வெட்டும் கத்தியால் அந்த ஆடவர் 2 முறை குத்தியதில் 11 வயது மகன் நெஞ்சிலும் வயிற்றிலும் படுகாயமடைந்தான். அச்சிறுவனுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மனைவியுடன் 3வது முறையாக விவாகரத்து பெறும் முயற்சியில் இருக்கும் அந்த ஆசிரியர் மன அழுத்தத்தில் மகனின்றும் பாராமல் அவ்வாறு நடந்து கொண்டது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. நியூசிலாந்தில் குறிப்பாக வெலிங்டன், கேன்டர்பரி வட்டாரங்களில் ஏற்பட்டுள்ள மோசமான வானிலையால் மலேசியர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை. வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா அதனை உறுதிப்படுத்தியது. என்ற போதிலும் அங்குள்ள மலேசியர்கள் முழு விழிப்புடன் இருக்குமாறு அது கேட்டுக்கொண்டது. வெலிங்டனில் உள்ள மலேசிய உயர் ஆணையம் வாயிலாக நிலவரங்கள் அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அங்கு உதவி தேவைப்படும் மலேசியர்கள் உயர் ஆணையத்தை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெலிங்டனில் கனமழையுடன் வரலாறு காணாத அளவுக்கு மே 2ஆம் திகதி புயல் காற்று வீசியது. இதனால் பாதுகாப்பு கருதி பள்ளிகளும் வணிக தளங்களும் மூடப்பட்ட வேளை ஏராளமான விமான பயணங்களும் ரத்து செய்யப்பட்டன. எனினும் நிலவரம் சற்று மேம்பட்டதால் உயர்மட்ட வானிலை எச்சரிக்கை நேற்று மீட்டுக் கொள்ளப்பட்டது. வெலிங்டன் அனைத்துலக விமான நிலையமும் மீண்டும் திறக்கப்பட்டது. என்றாலும் சில விமான சேவைகள் இடையூறை சந்தித்துள்ளன. கிரைஸ்ட் சர்ச் சிட்டி, சல்வின் போன்ற மாவட்டங்களில் வெள்ளம் இன்னும் வற்றாததாலும் சாலைகள் தொடர்ந்து மூடப்பட்டிருப்பதாலும் அவசர நிலை இன்னமும் அமலில் உள்ளது. GM Indians பெருமையுடன் வழங்கும் கிளாங் வேலி இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 7 to 12 மே வரை ஏயோன் மால், புக்கிட் ராஜா, கிளாங் ஸ்லாங்கோரில் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ருசிக்க 80% டிஸ்கவுண்ட்ஸோடு பிக் சேல்.